வாங்க வணக்கம். இன்னைக்கு இட்லி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு முறை இப்படி செய்து பாருங்க. சூப்பரா இருக்கும். 200 கிராம் பைத்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு வாணல்ல தண்ணியை கொதிக்க விட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து பைத்தம்பருப்பை நல்லா வேக வச்சுடுங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ப தனியா 4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், மிளகு, சீரகம் இதெல்லாம் 1/4 டீஸ்பூன் எடுத்து நல்லா ஒரு வாணல்ல ட்ரை ரோஸ்ட் செய்து தனித்தனியாக ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாணல்ல 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், உப்பு, மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி, பீன்ஸ், கேரட், பெருங்காயப்பொடி தேவைக்கேற்ப சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருக்கிற பைத்தம்பருப்பை இதில் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. தேவைக்கேற்ப புளி தண்ணியை சேர்த்து 3 ஸ்பூன் சாம்பார் பொடியை தண்ணி விட்டு கரைச்சி அதில் சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இப்போ ஒரு வாணல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை தாளித்து சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி தூவிட்டிங்கன்னா இட்லி சாம்பார் ரெடி. இப்போ 2 இட்லியை வச்சு சாம்பார் 2 கரண்டி விட்டு நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.